மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் திரு அவையானது விழா கொண்டாடுகின்ற அதிதூதர்களை பற்றிய செய்தி நமக்கு தரப்படுகிறது. அதிதூதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் விழா இன்று நினைவு கூறப்படுகின்றது. அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். மிக்கேல் அதிதூதர் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்கின்ற பொருள் கொண்டவர். தீமையை எதிர்த்து போர் முரசு கொட்டி தீமைகளை வெற்றி கொண்டவராக இந்த மிக்கேல் அதிதூதர் இருக்கின்றார். கப்ரியேல் அதிதூதர் கடவுளே என்னுடைய வலிமை, God is my strength என்று சொல்லுகின்ற அளவிற்கு கடவுளின் வலிமையாக, கடவுளின் செய்தி சொல்பவராக, இடைநிலையாளராக இந்த கப்ரியேல் வானதூதர் இருக்கின்றார். ரஃபேல் அதிதூதர் கடவுள் குணமளிக்கின்றார் என்கின்ற நிலையில் குணமளிக்கின்ற செயலை உடனிருந்து ஆற்றுகின்றவராக ரஃபேல் அதிதூதர் இருக்கின்றார். இவர்களுடைய விழாவிலே யோவான் நற்செய்தியாளர் நத்துணையினுடைய அழைப்பை வாசகமாக நமக்கு தருகின்றார். இந்த நத்தினுடைய அழைப்பு அழகாக இருக்கின்றது. பிலிப்புவுக்கும் நத்துணையலுக்கும் ஒரு உரையாடல் நடக்கின்றது. பிலிப்பு நத்துணையலை பார்த்து சொல்லுகிறார், நாசரேத்திலிருந்து நாம் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா வர இருப்பதை கேள்வி உரைக்கின்றேன். இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலிலும் மோசே குறிப்பிட்டுள்ள ஒருவரை நாங்கள் கண்டோம் என்று நாசரேத் இயேசுவை பற்றி அவர் சொல்கிறார். அப்பொழுது நத்தனியேல் கேட்கின்றார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ, வரக்கூடுமோ? ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். அப்போது பிலிப்பு சொல்லுவார், வந்து பாரும், நான் பெற்ற அனுபவத்தை நீரும் வந்து பார்த்து அனுபவித்துக் கொள்ளும் என்று ஒரு அழைப்பை பிலிப்பு நத்துணையலுக்கு கொடுக்கின்றார். நத்துணையிலும் வருகின்றார். இயேசுவிடம் வருகின்ற போது நத்துணையலை குறித்து இயேசு பகர்கின்ற சான்று ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறது. இயேசு இந்த நத்துணையலுக்கு ஒரு சான்றை கொடுக்கிறார். இதோ வருகின்ற நத்துணையல் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்கின்ற ஒரு சான்றை இவருக்கு இயேசு அளிக்கின்றார். நத்துணையல் என்றால் கடவுளின் கொடை என்பது பொருள். கடவுளின் கொடையான இந்த நத்துணையேல் உண்மையான இஸ்ரேலராக இருக்கின்றார். உண்மையான இஸ்ரேலன் என்று சொல்வது மிக அரிதான ஒன்று. இந்த அரிதான பேச்சினை இந்த நத்துணையேல் பெற்றுக் கொள்கிறார். உண்மையாக வாழ்வது இந்த காலகட்டத்தில் கடினம், சவால்கள் அதிகம். இருப்பினும் உண்மையாக இருப்பதுதான் கடவுளின் திருவிழம். உண்மையாக இருக்கின்ற இந்த நத்துணையேலை கபடற்றவர் என்று சொல்லுகிறார். காரணம், இறையாட்சி யாருக்குரியது? யாரெல்லாம் சிறு பிள்ளைகளைப் போல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இறையாட்சி உரியது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். காரணம், இந்த குழந்தைகள் கபடற்றவர்கள். அதே போல்தான் நத்துணையேலும் கபடற்றவர் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த நத்துணையேலுக்கு இறையாட்சி உண்டு என்றும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அன்பு இறை மக்களை, இன்று முதன்மை அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு இடைநிலையாளராக இருக்கின்ற இவர்கள், கடவுளின் செய்தியை சொல்கின்றவர்களாக இருக்கின்ற இவர்கள், தீமைகளை எதிர்த்து வெற்றி கொள்கிறவர்களாக இவர்கள், கடவுள் சார்பாக குணம் தருகின்றவர்களாக இருக்கின்ற இவர்கள் நமக்கு தருகின்ற செய்தி, நாம் ஆண்டவரை இன்னும் போற்றி புகழ வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்குரிய ஆராதனையை கொடுக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் கடவுள் தூயவர், தூயவர் என்றும் தூயவராக இருக்கின்றார். தூயவரான கடவுளை தூய உள்ளத்தோடு அணுகி வரவும், தூயவரான கடவுளை தூய உள்ளத்தோடு போற்றி புகழவும் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். அந்த தூய உள்ளத்தோடு கடவுளை அணுகி வர, இயேசுவை வழிபட, இயேசுவை ஆராதனை செய்ய அதிதூதர்களைப் போல இயேசுவின் திருமுன்னிலையில், கடவுளின் திருமுன்னிலையில் நாம் நிற்க வரம் கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.